இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போய் நான் அதிகமாக பணம் சம்பாரித்து லைஃப்பில் பெருசாக செட்டில் ஆகணும் அப்படின்ற கனவு காண்றாங்க. ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வழியை தேட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நிறைய ஃபேண்டசி ட்ராப் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அதாவது வந்து கிரெடிட் கார்ட்ஸு, வெஹிக்கல் லோன், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் அப்படின்னு நிறைய ட்ராப் அவங்க கண்ணு முன்னாடி அவங்கள தேடி தேடி வந்து நிற்குது. அதில் எதுலையாவது மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாங்கின கடனுக்கு வட்டியும் வட்டி கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் கடன்காரனாகவே அவங்க லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்படிப்பட்டவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சு அவங்க லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான 4 ஸ்டெப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நீட்ஸ்னால் தேவை, வாண்ட்ஸ்னால் ஆசை. இப்போது ஒரு ஆஃபீஸ் போகிறோம், அதுக்கு நம்மளால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக முடியாது, ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு 80,000 to 90,000 ஒரு பைக் வாங்க முடியும் அப்படின்னா அது நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லை அது தேவை, கண்டிப்பாக தேவை, வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு 2-2.5 லட்சத்துக்குள்ளே பைக் வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ தேவை எது, ஆசை எதுன்னு புரிஞ்சுக்கணும். தேவைக்காக வாங்கும்போது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும், நம்ம அதில் மிச்சம் பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே நம்ம ஆசைக்காக வாங்கும்போது எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜாஸ்தியாகும், அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாகும், நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு செலவுலையும் நீட்ஸ் எது, அதாவது தேவை என்ன, ஆசை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஆசைகளை அப்புறமா கூட நம்மளால் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற புரிதலோட நம்ம ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஃபினான்ஸ் நம்மளால் அடைய முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு. அதாவது நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு செலவே வந்து சேவிங்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சேவிங்லேயே வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன் அப்படின்னா நம்மளையும் அறியாமல், தட் இஸ் நம்மளையும் மீறி ஏதாவது எமர்ஜென்சி நம்மகிட்ட வருது அப்படின்னா, தட் இஸ் மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை ஜாப் லாஸ், இல்லை ஆக்சிடென்ட், அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணணும் அப்படின்றோம். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா உங்களுடைய ஏர்னிங்ஸில், உங்களுடைய சேலரியில் ஒரு 6 month அமௌண்ட் வந்து 6 to 7 month எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அப்போது ஏன் அதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தால் கூட ஒரு நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 6 month ஆகும். ஒரு ஜாப் லாஸ்னால் கூட இன்னொரு ஜாபை தேடுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலியையும் உங்களுடைய சேவிங்ஸும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் வரலாம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு மேனேஜ் யுவர் டெப்ஸ். அதாவது இந்த காலத்தில் வந்து கடன் இல்லாமல் யாரும் இல்லை, ஆனால் கடன் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அட்வைஸும். ஸோ கடன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், அந்த கடனை பிரிக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஷார்ட் டேர்ம் டெப்ட், மீடியம் டேர்ம் டெப்ட், லாங் டேர்ம் டெப்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து முதல்ல ஷார்ட் டேர்ம் டெப்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் மீடியம் டேர்ம், அப்புறம் லாங் டேர்மில் கான்சன்ட்ரேட் பண்ணி டெப்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண பாருங்கள். எடுத்தோடனே நம்ம லாங் டேர்மில் வந்து நிறைய வட்டி கட்டுறோம், அதில் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி வட்டி டெப்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய சின்ன சின்ன கடன்லாம் வட்டி போட்டு வளர்ந்து நிற்கும். ஸோ அப்போ உங்களால் வந்து கரெக்டாக அந்த கடன்லாம் அடைக்க முடியாது. அதனால ஷார்ட் டேர்ம்லாம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு அப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெப்ஸ் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு. இப்போ இன்சூரன்ஸ்னால் எனக்கு எல்ஐசி இருக்குது, நான் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் சுற்றி அந்த எல்ஐசியை வாங்க வச்சுருக்காங்க. ஆனால் எல்ஐசின்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னும் போது அந்த எல்ஐசி வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாது. இப்போ நார்மலாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே நிறைய லேக்ஸில் செலவாகுது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த எல்ஐசி வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அது என்ன ஆகும், உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸு. டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஏர்னிங் பர்சன், ஒரு குடும்பத்தில் ஏர்னிங் பர்சனுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. சாதாரணமாக நம்ம ஒரு வெஹிக்கல் வாங்குகிறோம், அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறோம். ஆனால் ஒரு ஏர்னிங் பர்சனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா நாளைக்கு அவரால் அந்த ஃபிசிக்கலாக அவரால் அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட அவர் போட்டு வச்சிருந்த அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் போடும்போது நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேமிலியையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம சேவ் பண்ணி வைக்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸையும் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து நல்ல லெவலுக்கு போகும். ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க, பணம் செய்ய பழகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.